Dear students, 11th standard chemistry thermodynamics அப்படின்னா 7th லெசன்ல நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி பற்றி சொல்லியிருக்கோம். ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி அது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வரும், ரொட்டேஷன் வரும், டிரான்ஸ்லேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா எனர்ஜியும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோட நேச்சர் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், அதோட சிம்பிள் இன்டர்னல் எனர்ஜி, அதோட சிம்பிள் என்ன அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவாங்க. யூ the internal energy is a characteristic properties of a system which is denoted by simple u அப்படின்னு சொல்கிறாங்க. The internal energy of a system is equal to the energy possessed by all its constituents, namely atoms, ions and molecules. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக அந்த சர்க்குலேஷனில் சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க இன்டர்னல் எனர்ஜி. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஆகணும். The total energy of all molecules in a system is equal to the sum of their translation energy, அது UT அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷனல் எனர்ஜி அது வந்து UV, V ஃபார் வைப்ரேஷனல். ரொட்டேஷனல் எனர்ஜி UR அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட் எனர்ஜி UP, பாண்ட் எனர்ஜி. எலக்ட்ரானிக் எனர்ஜி UC, and the energy due to molecular interactions UI அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டராக்ஷன் அப்படிங்கிறது UI. ஸோ இது எல்லாமே சம் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி U அப்படின்னு சொல்கிறோம். தஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சம் பண்ணுற பாருங்க. U equal to UT plus UV plus UR plus UP plus UC plus UI. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா UE, அது வந்து பார்த்தீங்கன்னா UC இல்லை UE. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா சம் ஆஃப் த இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி என்னென்ன இருக்கும்? ரொட்டேஷன் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் இருக்கும், வைப்ரேஷன் இருக்கும், அப்புறம் பாண்ட் இருக்கும், எலக்ட்ரானிக் இருக்கும், அப்புறம் இன்டராக்ஷன்ஸ். இது எல்லாமே இன்டராக்ஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டலாக இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். The total energy of all the molecules of the system is called internal energy. எல்லாத்தோட டோட்டல் எனர்ஜி நம்ம என்ன சொல்கிறோம் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். In thermodynamics, one is connected only with the change in internal energy, tell U, rather than the absolute value of energy. ஓகே, அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா tell U அப்படிங்கிறது சேஞ்ச். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த இன்டர்னல் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா the internal energy possessed by a substance differentiates in its physical structure. ஒரு இதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியை வச்சு தான் சொல்கிற முடியும். அது எப்படி சார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். இந்த அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனில் கிராஃபைட் இருக்குது அண்டு டைமண்ட் ரெண்டுமே இருக்குது. கிராஃபைட் அண்டு டைமண்ட் ரெண்டுமே கார்பன் இருக்கும். ஆனால் அந்த கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஃபைட் வந்து கொஞ்சம் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் டைமண்டை கம்பேர் பண்ணும்போது. டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ டைமண்டோட அந்த கார்பன் டு கார்பன் பைண்டிங்கை விட கிராஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் பாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வீக் பாண்டு ஸ்ட்ராங் பாண்டுங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா தட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி வச்சு தான் சொல்கிறோம். ஏன்னா கிராஃபைட்டோட அந்த டோட்டல் அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷன், டிரான்ஸ்லேஷன், வைப்ரேஷன், எலக்ட்ரானிக் இன்டராக்ஷன் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் இன்டர்னல் எனர்ஜியில் கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ எதுக்கு இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருக்குது, எந்த அல்லோட்ரோஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அதை எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த அந்த ஐசோலேஷனில் இதுதான் அந்த ஐசோ எலக்ட்ரானிக் மாலிகுல் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸு, ஓகேவா, ஐசோ ஸ்டேபிள் மெட்டல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐசோன்னா சேமாக ஒரே மாதிரி. ஸோ அந்த ஒரே மாதிரி உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும், ஓகேவா, எல்லா திங்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதை வச்சு அதை வந்து ஐசோலேட் பண்ண முடியும், இதை பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது இந்த என்ன சொல்கிறாங்க, அதில் உள்ள சம் ஆஃப் த எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணும்போது எதுக்கு கம்மியாக இருக்குது எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு சொல்லிடலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ், இன்டர்னல் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் கார்பன் நேம்லி கிராஃபைட் அண்ட் டைமண்ட் differ from each other because they possess a different internal energy and have different structures. ஓகேவா? அதோட இன்டர்னல் எனர்ஜியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து மென்ஷன் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இன்டர்னல் எனர்ஜி இருக்குங்கிறத சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இது ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் நல்லா கிளியராக ப்ரீஃபாகவும் கொடுத்துருப்பேன். அதனால் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க, ஈஸியாகவும் பார்த்துடலாம். ஸோ வெரி சிம்பிள் தான். இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான். அதனால டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம், டேர்ம்ஸை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இதில் எதுவும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.